ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 7QC டூல்ஸ்ல ஆறாவதா இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சார்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கண்ட்ரோல் சார்ட்னா என்ன அப்படின்றத பத்தியும், அந்த கண்ட்ரோல் சார்ட்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் பத்தியும், கண்ட்ரோல் சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தியும், அதனுடைய யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 7QC டூல்ஸ் அப்படின்னாக்கா 7 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ். ஸோ இங்கே வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னாக்கா ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றவங்க வந்து உருவாகிற ஃபைனல் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் மீட் பண்ணியிருக்கா, இல்லை அதுலேருந்து டிவியேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து செக் பாயிண்ட் வச்சு எல்லா குவாலிட்டி பேராமீட்டர்ஸையும் செக் பண்ணிட்டு ஓகே கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து ஓகே ப்ராடக்டாக வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். இன்கேஸ் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டிஃபெக்டை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி அதை திரும்ப வராமல் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கவங்களுடைய ஒர்க். ஸோ அதுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து 7 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ். ஸோ QCக்கு எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னாக்கா, குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் அ பிஸ்னஸ் சீக்ஸ் டு என்ஷூர் தட் ப்ராடக்ட் குவாலிட்டி இஸ் மெயின்டைன் ஆர் இம்ப்ரூவ்ட். ஸோ இதான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கவங்களுடைய ஒர்க்கு. ஸோ அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கவங்க வந்து 7QC டூல்ஸ்னு சொல்லி 7 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டூல்ஸில் பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம் டிஃபெக்ட் பேஸ் பண்ணி எந்த டூலை யூஸ் பண்ணி அவங்க வந்து ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு ரெமிடி எடுக்கிறாங்களோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தான் இந்த 7QC டூல்ஸ். என்னென்னு பார்த்தோன்னாக்கா, செக் ஷீட், ஹிஸ்டோகிராம், ஃப்ளோ சார்ட், பேரட்டோ சார்ட், ஸ்கேட்டர் பிளாட், கண்ட்ரோல் சார்ட் அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். ஸோ இதில் நம்ம கண்ட்ரோல் சார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் சார்ட் அப்படின்றதுனாக்கா a graph used to study how a process change over time. ஸோ காலப்போக்கில் ஒரு செயல்முறை எவ்வாறு மாறுகிறது என்பதை படிக்க பயன்படும் வரைபடம் தான் வந்து கண்ட்ரோல் சார்ட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பிளனேஷன் வந்து a kind of run chart used to detect study process variation arising from a standard or definite cause over a time, also called Shewhart control charts அப்படின்னு சொல்லி இது வந்து அழைக்கப்படுது. We can measure the variation and visualize in order to display whether the variation is within an adequate bound or not. We can track metrics like cost per unit, inventory on hand, production time, etc. Use control charts in manufacturing, process improvement methodologies such as stock trading algorithms, Six Sigma. ஸோ கண்ட்ரோல் சார்ட் அப்படின்னாக்கா ஒரு யூஸ்வலாக நடக்கக்கூடிய ப்ராசஸில், ஏதாவது இப்போ வந்து ஒரு குவாலிட்டி செக்கிங்கில் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு டிஃபெக்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிஃபெக்ட் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வருது, அதெல்லாம் வந்து அக்செப்டபிள் லெவல் லிமிட்டுக்குள்ளே இருக்கா இல்லை வந்து எக்ஸ்ட்ரா போகுதா அப்படின்றத நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கண்ட்ரோல் சார்ட் மூலயமா நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் சார்ட். ஸோ கண்ட்ரோல் சார்ட் அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். நமக்கு வந்து வரக்கூடிய வேல்யூஸ், இப்போ ஒரு டைமென்ஷனை வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த டைமென்ஷனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் வந்து மீன் லைன் சொல்லுவாங்க. ஸோ நடுவில் இருக்கிற லைனு. ஸோ இந்த லைனுக்கு மேலே வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறது எல்லாமே வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட், கீழே இருக்கிறது எல்லாமே வந்து லோவர் கண்ட்ரோல் லிமிட். ஸோ நமக்கு வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கும் லோவர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கும் நடுவில் தான் வந்து நமக்கு வந்து வரணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து எஃபிஷியண்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக், அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு மேலேயும் லோவர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு கீழேயும் வந்துச்சு அப்படின்னாக்கா இது அவுட் ஆஃப் ஸ்பெக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ப்ராப்ளமால அது வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கான அனலிசிஸ் பண்ணி அதுக்கான ரெமெடி எடுக்கிறது மூலயமா நம்ம இதை வந்து குவாலிட்டி இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இது நம்ம வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ அதனுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸை நம்ம பார்த்த உடனே தெரியும் அது வந்து அக்செப்டபிள் லெவல் லிமிட்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கா இல்லை வந்து அவுட் ஆஃப் போகுதா, இல்லை ஒரு ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த கண்ட்ரோல் சார்ட். ஸோ இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து மைக்ரோகிராம்ஸ் பெர் மீட்டர் கியூப்க்கு வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் தான் வந்து கண்ட்ரோல் சார்ட் வந்து டிரா பண்ணியிருக்காங்க. இது அந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து ப்ராசஸ் லைன். ஸோ இந்த லைன் வந்து நம்மளுடைய இந்த ரெண்டு அவுட் லிமிட்டுக்கும் நடுவில், அதாவது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் லோவர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் நடுவில் இருந்துச்சுனாக்கா ப்ராசஸ் வந்து எஃபிஷியண்டாக இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தாக்கா நமக்கு வந்து எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த எல்சிஎல் அப்படின்றது வந்து லோவர் கண்ட்ரோல் லிமிட், யூசிஎல் அப்படின்றது வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட். ஸோ நமக்கான ப்ராசஸ் வந்து வேல்யூ வந்து நம்மளுடைய அந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கும் லோவர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கும் நடுவுலேயே இருந்துச்சு அப்படின்னாக்கா ப்ராசஸ் எஃபிஷியண்டாக இருக்குன்னு அர்த்தம். பட் இங்கே வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு வெளியே போயிடுச்சு, கீழே பார்த்தோம்னாக்கா லோவர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு வெளியே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எது மூலயமா இந்த இஷ்யூ வந்து ஏற்படுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம வந்து ரெமிடி எடுக்கிறது மூலயமா நம்ம இதை வந்து அந்த வித்தின் த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ள நம்ம வந்து மீட் பண்ண வைக்க முடியும். So steps to make control chart பார்த்தோம்னாக்கா first we need to gather the data collect பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கலெக்ட் த சப்குரூப் ஆவரேஜ். ஸோ அந்த கலெக்ட் பண்ண டேட்டாக்கு வந்து சப்குரூப் இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். we determine the overall ஆவரேஜ். ஸோ எல்லா வேல்யூக்குமே வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், அதனுடைய ரேஞ்ச் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட் த ரேஞ்ச் ஆவரேஜ். ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிச்சதுக்கு அதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் கால்குலேட் த கண்ட்ரோல் லிமிட். கண்ட்ரோல் லிமிட் அப்படின்றது வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோவர் கண்ட்ரோல் லிமிட். ஸோ நமக்கு வந்து வித்தின் த டாலரன்ஸ் லிமிட்டுக்குள்ளதான் நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ பிளாட் த டேட்டா இன் த கிராஃப். ஸோ நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையுமே நம்ம வந்து கிராஃப்ல வந்து ட்ரா பண்ணணும். தென் வி ஹாவ் டு இன்டர்பிரட் த கிராஃப். ஸோ கிராஃப் ட்ரா பண்ணிட்டு அது மூலயமா நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ யூசஸ் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட் அப்படின்றதுனாக்கா we use control chart in order to check whether a process is stable or not. ஸோ நம்ம ரன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளா போயிட்டு இருக்கா இல்லை அதில் வந்து ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்த்த உடனே அனாலிசிஸ் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வித் கண்ட்ரோல் சார்ட் we can recognize abnormal variation in a process. ஸோ ப்ராசஸ்ல ஏதாவது அப்நார்மல் வேரியேஷன், திடீர்னு ஏதாவது வேரியேஷன் இருக்கு, சடனாக ஏதாவது வேரியேஷன் இருக்குன்னா அது நம்ம அந்த கிராஃபை பார்த்தோன்னே அது நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணிடும். The control chart is used to find the process trend. ஸோ ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு அதனுடைய ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோன்னே நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். அட்வான்டேஜஸ் அப்படி எடுத்துனாக்கா தி கண்ட்ரோல் சார்ட் ensures the quality level of the product. ஸோ ப்ராடக்டினுடைய குவாலிட்டி லெவலை வந்து நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த ப்ராசஸ் செலெக்ஷன் அண்ட் செட்டிங் அப் ஆஃப் த டாலரன்ஸ் லிமிட். ஸோ அந்த டாலரன்ஸ் லிமிட்டையும் நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. த கண்ட்ரோல் சார்ட் ரெகுலேட்ஸ் த ப்ராசஸ் வேரியபிலிட்டி அண்ட் ஃபைண்ட் அன்யூஷுவல் டிஃபரன்ஸ் இன் எ ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் வந்து ரெகுலரா இருக்கா இல்லை அன்ஈவனா இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்த உடனே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து கண்ட்ரோல் சார்ட்டுடைய அட்வான்டேஜஸ். ஸோ நம்ம கண்ட்ரோல் சார்ட்டை ப்ராசஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக வந்து எந்தெந்த ப்ராசஸ்லாம் கேரி அவுட் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே நம்ம கண்ட்ரோல் சார்ட் வந்து பிளாட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலயமா நம்ம ரெகுலராக நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ஈவனாக இருக்கா இல்லை அது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கு அவுட் ஆஃப் ஸ்பெக் போகுதா அப்படின்றதையும் நம்ம ஈஸியாக வந்து இந்த சார்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியும். ஸோ இதான் 7QC டூல்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.